வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கவும் இதன் விளக்க உரைகளை கேட்டு மனம் நெகிழவும் இதோ பொதிகை தொலைக்காட்சி மார்கழி மாதம் 30 நாட்களும் பாவை அமுத விருந்து படைக்க உள்ளது. திருப்பாவை பாடல்களை சுகுணா புருஷோத்தமன் குழுவினர் பாடுகின்றனர். விளக்க உரையினை வழங்குகிறார் பிரம்மதேசம் தூப்புல் ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியார் அவர்கள். இதை ரசித்து மகிழவும் நெகிழவும் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மதி நிறைந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போதுவே ஒரு மிகோ நேரிழையே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போதுவே ஒரு மிகோ நேரிழையே மல்குமாய் மொழி செல்வ சிறுமீராள் சீர் மல்குமாய் மொழி செல்வ சிறுமீராள் பூவேல் கொடு தொழிலல் நந்த கோபல் குமரன் சீர் மல்குமாய் மொழி செல்வ சிறுமீராள் பூவேல் கொடு தொழிலல் நந்த கோபல் குமரன் ஏறாத கண்ணி யசோத இளல் சிங்கம் கார்மேனி செங்கல் கதிர்பதியம் போல் முகத்தான் ஏறாத கண்ணி யசோத இளல் சிங்கம் கார்மேனி செங்கல் கதிர்பதியம் போல் முகத்தான் நாராயண நாராயணனே நமக்கு பறை தருவார் நாராயணனே நமக்கு பறை தருவார் பாரோ புகழ படிதேலோரும் பவார் நாராயணனே நமக்கு பறை தருவார் பாரோ புகழ படிதேலோரும் பவார். ஸ்ரீவில்லிபுத்தூரையே உயர்ந்திருக்கும் ஆய்ப்பாடியாகவும் அதில் உள்ள பெண்மணிகளே கோபிமார்களாகவும் அப்படிப்பட்ட ஆயர்களுக்குள்ளே தன்னையும் ஒருவளாக எண்ணி அந்த வடபெருங்கோயில் உடையானுடைய கோயிலையே அந்த நந்தகோபனுடைய திருமாளிகையாகவும் வடபத்திரசாயியாய் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விரங்கும் பெருமானை கண்ணனாகவும் நினைத்து பாவனா பிரகர்ஷத்தினாலே இந்த திருப்பாவையை ஆண்டாள் நோன்பாக கொண்டு அனைவரும் பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தாலே நமக்கு ஆண்டாள் அருளி செய்கிறார். ஆண்டாளுக்கு தனிப்பட்டதான ஏற்றம் சம்பிரதாயத்தில் ராமாயணத்திலே லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் என்கிற 3 பேர்ல அந்த லக்ஷ்மணனானவன் பகவானுடைய குணத்திலே ஈடுபட்டவன். அவனை காட்டிலும் பகவத் சமிருத்தியிலே ஈடுபட்ட பரதாழ்வான் சிறந்தவன் என்றும் பகவத் சமிருத்தியிலே ஈடுபட்டவனான பரதாழ்வானை காட்டிலும் சத்ருக்னாழ்வான் சிறந்தவன் என்பது போல பகவானுடைய குணானுபவத்திலே ஈடுபட்ட ஆழ்வார்களை காட்டிலும் பகவத் சமிருத்தியிலே ஈடுபட்ட பெரிய ஆழ்வார் உயர்ந்தவர் என்றும் பகவத் சமிருத்தியிலே ஈடுபட்ட பெரியாழ்வாரை காட்டிலும்
பாகவத பெருமையிலே, பாகவதர் மேன்மையிலே, பாகவதர்களுடையதான பெருமையிலே ஈடுபட்டவ ஆண்டாள் தலை சிறந்தவள். பூமி பிராட்டியினுடைய அம்சம் ஆண்டாள் என்பதை சுவாமி வேதாந்த தேசிகன் அழகாக வல்மீகத சிரவணத்தோ வசுதாத்மனஸ்தே என்பதான கோதாஸ்துதியிலே ஸ்லோகத்தாலே குறிப்பிடுகிறார். பூமியினுடையதான புற்றாகிய காது, அந்த காதிலிருந்து வந்தவன் வால்மீகி. ஏ கோதையே, பூமி தேவியாயிருக்க பூமியினுடையதான காதிலிருந்து வந்தவனான கவியரசனாக வால்மீகி கொண்டாடப்படுகிறார். அவள் அந்த பூமி பிராட்டியினுடைய அம்சமாகிய கோதாதேவியே, உன் வாக்கிலிருந்து வெளிவந்ததான திருப்பாவைக்கும் இந்த நாச்சியார் திருமொழிக்கும் இருக்கும் பெருமை சொல்லித்தான் முடியுமோ என்பதாக வேதாந்த வாசிரியர் என்னும் சுவாமி தேசிகன் உகந்து பாடுகிறார். இப்படிப்பட்ட ஆண்டாளுடையதான வாக்காக அனுபவிக்க தகுந்த திருப்பாவை என்பது வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்னார். வேதத்தை ஓதும் பொழுது நாம் பிரணவத்தை சொல்லித்தான் ஓத வேண்டும். அதுபோல இந்த மேலம் அனைத்துக்கும் வித்தான இதற்கு வடமொழியிலே பராபட்டர் என்ற பெரிய வியாக்கியான கர்த்தா ஒரு ஸ்லோகத்தையும், உய்யக்கொண்டார் என்கிற நாதமுனி சிஷ்யராயிருக்கும் ஆச்சாரியன் 2 பாசுரங்களாலேயும் 3 ஆக அகார உகார மக்காரம் என்னும் பிரணவம் போன்று திருப்பாவை ஆகிய வேத மூலத்திற்கு இந்த உயர்ந்த 3 தனியன்களும் அழகாக அமைந்தது பிரணவம் போன்று என பெரியோர் புகழ்வர். நீலாதேவியின் மடியிலே உறங்கி கிடக்கும் கண்ணனை தட்டி எழுப்பி தாசத்துவத்தையும் கைங்கரியம் செய்ய வேண்டிய நிலையையும் எடுத்து இயம்புகிறார். அந்த மாதிரியாக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பற்பதிகம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். அதே மாதிரி அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய திருநாமத்தை சொன்னாலே நம் நாக்கினிக்கும். அதே போல உழந்திருக்க 3வது பாசுரத்தில் அந்த சூடி கொடுத்த சுடற்கொடியால் வேண்டினபடி வேங்கடவர்க்கரை விதிக்கிற்றையே என்றபடி திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் என்பதாக அனுபவிக்கிறார். ஆக இத்தகைய திருப்பாவையிலே மார்கழி நோன்புக்கு வேண்டிய முதல் பாசுரத்திலே நோன்பை பற்றி ஆண்டாள் எடுத்து இயம்புகிறார். நல்ல காரியத்தை செய்ய நல்ல வேளையையும் நல்ல காலத்தையும் நாம் முற்படுவது போல உலக க்ஷேமார்த்தமான மார்கழி நோன்பை தான் செய்ய புகுந்த ஆண்டாள் தன்னுடையதான திருப்பாவைக்கு உயர்ந்த காலம் மார்கழி மாதம் என்றும் சுக்லபக்ஷம் பௌர்ணமி அன்றும் அருளி செய்கிறார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் உலகக்ஷேமார்த்தமான நோன்புக்கு நல்ல நாள் வாய்த்தது. மார்கழி மாதம் வாய்த்தது. கீதையில் கண்ணன் மாசானாம் மார்கசீர்ஷோமி என்பதாக சொல்லி கொண்டாடுகிறான். மார்கசீர்ஷோஸ்மி என்பதாக மார்க்கம் வழியை காட்டக்கூடிய வழி, சிறந்த வழி, இந்த உயர்ந்த ஆண்டாள் காட்டும் வழி என்பதாக. ஆகவே தேவதைகளுக்கு இது விடியற்காலையான மாதம் மார்கழி மாதம். தேவதைகளும் பிதற்களும் உகக்கும் காலம் என்றும் சத்துக்கள் பாபங்களை கழிக்கும் காலம் என்றும் மகாராஜாக்கள் திக்விஜயம் செய்ய புறப்படும் காலம் என்றும் கறவைகள் விசேஷமாய் பால் கறக்கும் காலம் என்றும் இந்த உயர்ந்திருக்கும் கர்ப்போட்டம் ஓடும் காலம் என்றும் கன்னிகைகள் வீட்டை மெழுகி அலங்கரித்து கோலமிட்டு அலங்கரிக்கும் காலம் என்றும் பகல் 10 ராப்பத்து உற்சவம் நடக்கும் காலம் என்றும் மார்கழி பூஜை தனுர்மாத பூஜை நடக்கும் காலம் என்றும் மார்கழி திங்கள் என்றார். மார்கழி மாதத்துக்கு இவ்வளவு ஏற்றம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ என்பதாக ஆண்டாள் அழைக்கிறார். நீராட வேண்டும் என விருப்பம் உள்ளவர்கள் வரலாம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. சத்தியம் வதா தர்மஞ்சர, சத்தியத்தை உண்மையை பேசே தர்மத்தை செய் என்பதாக வேதம் விதிப்பதே எனக்குத்தான் உனக்குத்தான் என்பதாக இல்லாமல் அனைவருக்கும் பொது உரிமையாக இருப்பது போல நீராட வேண்டும் என விருப்பம் உள்ளவர்கள் வரலாம் என்பதாக ஆண்டாள் அழைக்கிறார்.
நீராட்டம்னா இந்த திருப்பாவை 30 பாசுரத்திலேயும் நீராட்டம் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர ஏதாவது ஒரு குளத்துல போய் தீர்த்தமாடினான்னு கேட்டா கிடையாது. அதனால என்ன கருத்துன்னு கேட்டார். பகவானுடைய குணக்கடலாயிருப்பதிலே நீராட வேண்டும். நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். அழகான திருவாபரணத்தை அணிந்த பெண்களை பார்த்து ஆண்டாள் கோதா பிராட்டியார் மார்கழி நோன்பின் சிறப்பை எடுத்து அருளி செய்கிறார். இப்பாசுரம் பிராபிய பிராபக சங்கிரகம், மார்கழி திங்கள் என்பதிலிருந்து தொடங்கி அந்த உயர்ந்த சீர்மல்கு செல்வச் சிறுமீர்கள் என்ற வரையில் உள்ள பாகம் பிராபியம். பிராபியம் என்றால் அடைய வேண்டியது, பிராபகன் என்றால் அடைவிப்பவன் என்று பொருள். அடைய வேண்டியவர்கள் இந்த செல்வச் சிறுமியர்கள். அதுவரையில் பிராபியத்தினுடைய சொரூபத்தையும் அடைவிப்பவன் கண்ணனாகையினாலே நாராயணனே நமக்கே பரிதருவான் என்று பின்னாளடிகளும் பிராபகனுடையதான சொரூப நிர்தாரணம் செய்யக்கூடிய பாசுரம் என்பதாக பெரியோர்கள் வியாக்கியானித்து போந்தனர். ஆக சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்பதாக ஆய்ப்பாடிக்கு சீர்மையாவது வேதம் தேடி ஓடும் அந்த பெருமாள் கிடைக்காமல் அந்த பெருமாள் பசுவின் பின்னேயும் கன்றுகள் பின்னேயும் திரிந்து கானகத்தை திரிந்து ஆய்ப்பாடியில் வந்து சேர்ந்தபடியினாலே பகவானை காட்டிலும் உயர்ந்த செல்வம் வேறு கிடையாதாகினாலே சீர்மல்கும் ஆய்ப்பாடி. ஆய்ப்பாடியிலே கற்றுக்கறவைகள் கணங்கள் பல இருக்கின்றன. அதே மாதிரி இளங்கற்றை ஈன்றதான எருமைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்டதான இவைகள் பின்னே செல்லக்கூடிய வேதம் போற்றும் பெருமை பெற்றவன் நாராயணன். அவனுடையதான இருப்பிடம். அவன்தான் நமக்கு செல்வத்துள் சிறந்த செல்வமாய் விளங்குகிறான். சீர்மல்கும் ஆய்ப்பாடி. வேதம் சொல்றது சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானா. பகவான் பிறக்க பிறக்க அவனுக்கு பொலிவு ஏற்படுகிறது என்னார். நாம் பிறக்க பிறக்க இழிவு ஏற்படுகிறது. ஆகவே சகா சேயானேவ பவதி பவதி ஏவ சகா சேயான் என்பதாக வேதத்திற்கு பலவிதமாக கொண்டு கூட்டு பொருள்கோளை கொண்டு நாம் பொருள் கூறுகிறோம். ஆக சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் செல்வத்திலே சிறந்தவர் என்று ஆய்ப்பாடியில் உள்ள மக்களை ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணுகிறார். பாலையும் மோரையும் தயிரையும் வெண்ணையையும் நெய்யையும் விற்று தன்னுடைய தின வாழ்க்கையை கழிக்கும் இவர்களை செல்வச் சிறுமீர் என்று குறிப்பிடுவது பகவானிடத்திலே கொண்ட பக்தி, பகவத் கைங்கரியம் உள்ளது. இவர்களிடத்திலே செல்வமாயிருக்கக்கூடியது. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா என்கிறார் ராமாயணத்திலே. அந்தரிட்சகத ஸ்ரீமான் என்கிறார் உயர்ந்த ராமாயணத்திலே. ஆக லக்ஷ்மணனையும் விபீஷணாழ்வானையும் ஸ்ரீமான் என்பதாக சொல்லுவது எல்லாம் துறந்து வந்தவர்களாய், நாட்டை துறந்தவர்களாய், சர்வசங்க பரித்தியாகமாய் வந்தவர்களுக்கு செல்வம் பகவானாகிய செல்வம் பெற்றவர்கள் இவர்கள். பகவத் கைங்கரியத்தை பெற்ற செல்வர்கள் என்பது சீர்மல்குமாய் செல்வச் சிறுமியர்கள். அதற்கு பிறகு கூர்வேல் கொடுந்தொடிலன் நந்தகோபனுக்கு குமரனாயும், யசோதைக்கு இளம் சிங்கமாயும், கரியதான மேனியை உடையவனாயும், சிவப்பான கண்ணை உடையவனாயும், சந்திரன் சூரியன் போன்ற முகத்தை உடையவனான நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிறார். நமக்கு நோன்புக்கு வேண்டியதான பறை என்னும் வாத்திய விசேஷத்தை கொடுப்பவன் அந்த நாராயணனே. நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ. நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பர. யச்சகிஞ்சஜகத்யஸ்மின் திருஷ்யதே ஸ்ரூயதே பிபா அந்தர்பகிஷ்யத சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா என்று சொல்லக்கூடிய நாராயணன். வாத்சல்யத்தாலே பக்த பிரகலாதனை காத்தவனும் இதே நாராயணன். அபயப்பிரதானம் விபீஷணனுக்கு செய்து காத்தவனும் இதே நாராயணன். திரௌபதிக்கு புடவையை சுரந்து வள்ளலாய் திகழ்ந்தவனும் இதே நாராயணன் என்றதாகவும் இவனுடையதான நாராயணன் தான் நமக்கு எல்லாம் தரவல்லவன் என்பதாக ஆண்டாள் தன்னுடையதான திருப்பாவைக்கு பெற வேண்டியதான பலனை நாராயணன் தான் தர வேண்டியவன். அவன்தான் கரியமால் கருத்ததான உடல் பெற்றவன் என்கிறார். கண்ணன் பிறக்கும் போதே கருப்பானவன்.
கருப்பானவன் மாத்திரமில்ல, பிராட்டியின் கருவிழி படலம் அவன் மீது பட்டு பட்டு இன்னும் கருப்பானாம். அதற்கு பிறகு அந்த வண்டினங்கள் எல்லாம் சூழ்ந்திருந்தபடியினாலே அந்த வண்டினங்களுடைய காந்தி பட்டு இன்னும் கருப்பானாம். அர்ச்சகர்கள் அர்ச்சித்ததான கருந்துளசியின் காந்தி பட்டு கருப்பானான். எனவே இந்த பாசுரத்தினுடையதான கார்மேனியன் என்கிற சொல்லுக்கு வியாக்கியானம் சுவாமி வேதாந்த தேசிகன் தத்துவமுக்தா கலாபம் என்கிறதான நூல்லே அழகாக இந்த லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ என்னும் ஸ்லோகத்தாலே குறிப்பிட்டு காட்டு. கார்மேனி செங்கண் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் படைத்த எம்பெருமான், அவனுடையதான சந்திர சூரியனுடையதான நேத்திரம் கொண்டவனவன் அந்த நாராயணரே நமக்கே மார்கழி நோன்புக்கு உரித்தான அறையக்கூடிய பறையை தருவான் என இப்பாசுரத்தை தலை கட்டி ஆண்டாள் நாம் பெற வேண்டிய பாக்கியத்தையும் வகுத்து கொடுக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.